ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் 2லிருந்து 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? உடலில் ரத்தம் அதிகரிக்கும், உடலோட சக்தி அதிகமாகும், செரிமானம் நல்லா இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய்கள் வராமல் நம்மளோட இம்யூனிட்டி லெவலை அதிகப்படுத்தும். இதை தவறாக சாப்பிட்டா பிரச்சனைகள் வரலாம். அதனால இந்த வீடியோவில் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, தினமும் எவ்வளவு அளவு சாப்பிடணும், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவோட கடைசியில் முக்கியமான தகவல் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பேரிச்சம்பழம்னா என்னன்னு பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான இனிப்பு பழம் தாங்க. இது பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபியா, ஈரான், சவுதி நாடுகளில் தான் அதிகமாக வளருது. இந்த சின்ன பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் அப்படின்னு எல்லாமே இருக்கு. இதை இயற்கை சக்தி உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சுகர் தான் இருக்கு. இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எனர்ஜி அதிகமாகும், உடல் சோர்வு குறையும். இதனால தான் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கலாம் ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரிச்சம்பழம் சாப்பிட்றாங்க. விளையாட்டு வீரர்கள் கூட இதை அதிகமாக சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு. இதனால ஹீமோகுளோபின் அதிகமாக ஆகும், இரத்த சோகை குறையும், உடல் சோர்வு குறையும். குறைப்பா பெண்கள், குழந்தைகள், பலவீனமாக இருக்கிறவங்க தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். பேரிச்சம்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. இதனால செரிமானம் நல்லா நடக்கும், மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும். காலையில் வெறும் வயிற்றுல 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா நல்ல செரிமானம் கிடைக்கிறது நீங்களே உணர முடியும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, அது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்போட உப்போட அளவும் பேலன்ஸாக இருக்கும். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். பேரிச்சம்பழத்தில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதனால எலும்புகள் பலமாகும், மூட்டு வலி குறையும், உடல் பலம் அதிகரிக்கும். பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட அதிகமாக இருக்கும். இதனால மூளை இருக்குல்ல, அது செயல்படுற திறன் மேம்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். அதனால ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பேரிச்சம்பழத்தை கொடுக்கலாம் ஜங்க் ஃபுட்ஸ்க்கு பதிலாக. கர்ப்பிணி பெண்கள் கம்மியான அளவு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா உடலுக்கு சக்தி கிடைக்கும், பிரசவத்துக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. பேரிச்சம்பழம் எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? பெரியவங்களா இருந்தால் 2லிருந்து 4 பேரிச்சம்பழம் வரைக்கும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 1லிருந்து 2 பேரிச்சம்பழமே போதுமானதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட வேணாம், ஏன்னா இதில் சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது. பாடி வெயிட் அதிகமாகலாம். யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாமா? சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுவும் கம்மியான அளவில் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றப்ப உடல் சக்தி அதிகரிக்கும், ரத்தம் அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இன்னையிலிருந்து பேரிச்சம்பழம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி அளவோட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வளமாக வாழுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.